பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் A to Z, நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் விசுவாசம்தான் வேணும். இந்த உலக வாழ்க்கைக்கு எப்படி பணம் வேணுமோ அதே போல நித்திய வாழ்வுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விசுவாசம் தான் அவசியம். ஆனா அந்த விசுவாசம் போலியாகவோ அந்த விசுவாசம் பிரயோஜனம் இல்லாததாகவோ இருக்கக்கூடாது. பணம் அவசியம். ஆனா அந்த பணம் என்கிட்ட இருக்கிறது பணம் பூரா செல்லாத நோட்டு, கள்ள நோட்டு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய துக்கம். அதே போல விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த விசுவாசம் போலியாய் நம்மிடத்துல இருக்குமானால் அது எவ்வளவு பெரிய துக்கமான விஷயம். அதனாலதான் பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தை குறித்து எப்படி இருக்கணும்னு பேசுகிறார். முகமறியாத ரோமாபுரி பட்டணத்தாருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. இனிமேல் தான் அவர்களே பார்க்க போறார். ஆனா பார்த்து உங்களுடைய விசுவாசத்தினால் நான் தேற்றப்படும்படிக்கு அல்லது என்னுடைய விசுவாசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்குன்னு அவர் சொல்லி விசுவாசத்தின் ரகசியத்தையே பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். உதவிக்காரர்கள், சபையில் முக்கியமானவர்கள். அது மாத்திரமல்ல, தீமோத்தேயுக்கு சபை நடத்த வேண்டிய பொறுப்புள்ள தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவருடைய பாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போ இந்த 2 வசனங்களையும் பார்க்கும்போது எது 1 தீமோத்தேயு 19, 3 தீமோத்தேயு 9 இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒன்று நிச்சயமாகுது. அதாவது விசுவாசம், அந்த விசுவாசம்ங்கிறது ரகசியமானது அல்லது மிஸ்ட்ரி. அப்படின்னா ரகசியம்னா ஏதோ சொல்ல முடியாதது அல்லது ஒழித்து வைக்கக்கூடியதுங்கிற அர்த்தம் கிடையாது. மிஸ்ட்ரி அப்படின்னா
அது விளக்கப்பட முடியாது, வெளிப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். இட் cannot be understood by the human mind, it has to be revealed அப்படின்னு அர்த்தம். நான் இந்த நிருபத்தை எழுதுறதனுடைய நோக்கமே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் தீமோத்தேயுக்கு அவர் சொல்லும் பொழுது 5ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. தீமோத்தேயு, நீயும் நானும் பிரயாசப்படுறோம், சபை கட்டுகிறோம், பல இடங்கள்ல பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீ ஒரு இடத்துல இருக்கிற, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். நான் இப்போ உன்னை பார்க்க முடியாது போல இருக்கு. நான் வர முடியலனாலும் சபை எப்படி நடத்தணும்னு உனக்கு அனுபவம் உள்ள மூத்த சகோதரனாகிய நான் உனக்கு சொல்லுகிறேன். நம்முடைய ஊழியத்தின் லக்கு என்ன? பவுல் தீமோத்தேயும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? கற்பனையின் பொருள் என்னவெனில் 1 தீமோத்தேயு 1:5 சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இப்ப மாயமற்ற விசுவாசம்னு சொன்னா பவுல் மாயமான ஒரு விசுவாசம் கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறதை பார்த்திருந்தார். ஆமென். இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? என்னோடு சேர்ந்து தியானித்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் மாயமற்ற நல் மனசாட்சியுடைய சுத்த விசுவாசமா என்பதை, அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். புத்தியில இல்ல, நீங்க ஆவியில நிறைஞ்சு, நான் பிரசங்கிக்கிறதுக்கு எப்படி ஆவியானவர் வேணுமோ அதே போல நீங்களும் விசுவாசமாய் ஆவியில நிறைஞ்சு நேர்மையாய் வார்த்தையை தியானிச்சீங்கன்னா அதனுடைய முடிவுல உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும். மாயமுள்ள விசுவாசம் இருந்தா மனம் திரும்புவீங்க, மாயமற்ற விசுவாசம் இருந்தா சந்தோஷமா தேவனை துதித்து ஆராதிப்பீங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ஆமென். இதை பிரிக்கவே முடியாது. என் இருதயம், என் ஆவி, என் ஆவியில் இருக்கிற நல் மனசாட்சி, என் ஆவியில் இருக்கிற விசுவாசம், என் ஆவியில் பிறக்கிற அன்பு, சுத்த இருதயம், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரசங்கமா? அவ்வளவு உண்மைதான். ஒரே விஷயத்தை தான் பேசுகிறார் பவுல். இது உங்களுக்கு வெளிப்படணும்பா. உங்களுடைய இருதயத்துல நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் மாயமற்ற, போலி இல்லாத சுத்த விசுவாசம். அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு நல் மனசாட்சி உண்டாயிருக்கும். நம்மளே அநேகம் பேர் இந்த 18-19 சொன்னது போல 1 தீமோத்தேயு 1 நாம ஏற்கனவே வாசித்தோம், திரும்ப வாசிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. 18 கடைசி பகுதி பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது. இப்போ உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அநேகம் பேர் நல் மனசாட்சி இல்லாதவர்களாய் போய்விடுகிறார்கள். ஆகையினால அவர்களிடத்தில் இருந்த விசுவாசம் சேதமாகி போகுது. சரி போனா போகுது, திருப்பி வாங்கிக்கிறது. முட்டாள். அது கப்பல் போல. கப்பல் கவுந்துட்டா என்ன ஆகும்? ஒரு மனுஷன் கவலைப்படணும். எவ்வளவு கவலைப்படணும்? என்னடா கப்பல் கவுந்த மாதிரி கவலைப்பட்டு இருக்க? உன்னுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமே உன்னுடைய விசுவாசம். நல் மனசாட்சியினாலே உன் விசுவாசத்தை காத்துக் கொண்டிருக்கிறாயா? உன் இருதயம் சுத்தமா இருக்கிறதா? மாயமற்ற விசுவாசம் உன் ஆவியிலே இருக்கிறதா? இதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன வார்த்தை.
நீயும் ஜாக்கிரதையா நீ நடத்துகிற சபையில் உள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள் கண்காணித்து பார்த்துக்கிட்டே இரு. ஏன்னா நம்முடைய பிரயாசத்தின் லட்சியம் இதுதான்ப்பா. கற்பனையின் பொருள் ஆங்கிலத்தில் வேற மாதிரி எழுதியிருக்கு, ரொம்ப சீரியஸா எழுதியிருக்கு. த கோல் ஆஃப் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்முடைய முழு பிரயாசத்தின் முழு ஊழியத்தின் பிரயாசமே அதனுடைய அந்த பிரயாசத்தினுடைய லக்கு கோல் நாம் அடைய வேண்டிய ஒன்று முடிவு இதுதான். ஆனா என்னுடைய பயம் என்ன அப்படின்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேகம் பேர் அப்படிப்பட்ட வெளிப்பாடு பெற்று மெய்யான விசுவாசத்திலே உங்கள் வாழ்க்கையை கட்டிக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது போலி விசுவாசத்திலே உங்கள் வாழ்க்கையும் போலியாய் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ? உங்களை பயமுறுத்தல, உங்களை எச்சரிக்கிறேன். நாம யாரும் இன்னும் இயேசுவுக்கு முன்பாக நியாயத்திற்குள்ள நிக்கல. நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோம், இன்னும் சாகல. அப்படின்னா சந்தோஷமா ஓ அப்படியா சரி நமக்கு அவகாசம் இருக்கு, இப்பயே நாம செக் பண்ணிக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தை, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை. இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்துக்கு வருவோம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு 16 வசனம், வாசித்த வசனத்தை தான் திருப்பி வாசிக்கிறேன். ரோமர் 1:16 பின்பகுதியில என்ன வாசம்? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகம் பேர் நீங்கள் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை இழந்திருக்கிறீர்கள். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் இப்போ மாயமுள்ளதாய் போயிடுச்சு. உங்களுடைய மனசாட்சி நல் மனசாட்சியா இல்லாமல் குற்ற மனசாட்சி ஆயிடுச்சு. சுத்த இருதயத்துக்கு பதிலாக அசுத்த இருதயம் ஆயிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒன்றை மறைக்க வேண்டியிருக்கிறது. யாரோ ஒருவரை சுத்த இருதயத்தில் அன்பு கூற முடியல, ஒருத்தரை பார்த்தா முகத்தை திருப்பிக்கிற வேண்டியதா இருக்கு. எதுவாக இருக்கலாம். நல் மனசாட்சி, சுத்த இருதயம், மாயமற்ற விசுவாசம், இதெல்லாம் ஒரே விஷயம் தாங்க. இதை தள்ளி விட்டுட்டோம்னு சொன்னா அது நல் மனசாட்சியை தள்ளி விட்டுட்டா விசுவாசமாகிய கப்பல் சேதப்பட்டு போயிடுச்சு. உங்கள் ரட்சிப்பு உங்களை விட்டு போயிடுச்சு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கலாம், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கலாம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நல் மனசாட்சி இல்ல, மாயமற்ற சுத்த விசுவாசம் என்னிடத்தில் இல்ல, அந்த சுத்த இருதயத்தில் இருந்து அன்பும் இல்லை. அப்படின்னா இன்றைக்கு நான் ரட்சிப்பை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன் அர்த்தம். Be honest with yourself. உங்களிடத்திலே நீங்கள் நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள். உங்க நிலைமை எப்படி இருக்கு, உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு. ஆனா there is no word of condemnation in the church. ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிற வார்த்தை சபையிலே இல்லை. நான் சொன்ன மாதிரி நமக்கு உயிர் இருக்கு, இன்னும் சாகல, இயேசு இன்னும் வரல, இப்பயே செக் பண்ணிக்கலாமே நாம எப்படி இருக்கோம், நம்மகிட்ட இருக்கிற விசுவாசம் சரியா இருக்கா. நல் மனசாட்சி இல்லைன்னா அதை உண்டாக்கிக்கலாம், மனம் திரும்பி குணப்பட்டு விடலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிற எவனுக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நான் சரியாய் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனை விசுவாசித்தேன்னு சொன்னா
உடனே எனக்கு ஒரு பெரிய வல்லமை, தேவ பலன் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாகி விடுகிறது. அந்த தேவ பலனுக்கு என்ன பெயர் சொல்லலாம்? யாராவது ஆவிக்குரியவர்களாக இருந்து என்னோடு சேர்ந்து டியூன் பண்ணியிருக்கிறீங்களா? தேவ பலன் பலனா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. அந்த தேவ பலனுக்கு என்ன பெயர் சூட்டலாம்? இதே பவுல் வேற ஏதாவது ஒரு நிருபத்தில் அதே ஆவியில நிறைஞ்சு இந்த தேவ பலனை என்னன்னு சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போ தேவபலன் அப்படிங்கிற பெயருக்கு இன்னொரு பெயர் சூட்டணும்னா என்ன பெயர் சொல்லலாம்? தேவ கிருபை. விசுவாசிக்கிற எவனுக்கும் பலன் அப்படின்னா, விசுவாசத்தினால் எனக்கு கிடைக்கிற பலனுக்கு பெயர் கிருபை. ஆமென். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் சொன்னா யோவான் எழுதின நிருபம், யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனம். யோவான் 1:16-17. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால், யாருடைய பரிபூரணத்தினால்? கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இப்போ நாம ஏற்கனவே தியானித்த சத்தியத்தின்படி கிருபைக்கு பிறகு, கிருபைக்கு பதிலா இன்னொரு வார்த்தை சொல்லணும் சொன்னா என்ன சொல்லலாம் சொன்னோம்? சொல்லுங்க, தூங்கக்கூடாது. பலன். இப்போ இந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம்? அவருடைய பரிபூரணத்தினால், இயேசுவினுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் பலத்தின் மேல் பலன் பெற்றோம். அல்லேலூயா. இப்போ ரோமருக்கு எழுதின நிருபத்தை திருப்புங்க. பதினேழாம் வசனம் 1:17. ஏற்கனவே 16 வாசிட்டோம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன விளங்குது உங்களுக்கு? இங்கிலீஷ்ல எப்படி எழுதியிருக்குன்னா, the righteousness of God is revealed from faith to faith. அப்போ ஆங்கிலம் தெரியலன்னா பரவாயில்ல, இதை எப்படி சொல்லலாம், எப்படி மொழிபெயர்க்கலாம்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கென்று, ஒரு விசுவாசத்திலிருந்து இன்னொரு விசுவாசத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிச்சீங்களா? 2:4. கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபைங்கிறது தேவ பலன். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் விசுவாசம்ங்கிறது ஏதோ ஒரு நாள் விசுவாசிக்கிறதானா? ரட்சிப்புங்கிறது ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பு தானா? ஃப்ரம் ஃபெய்த் டு ஃபெய்த். கிருபையின் மேல் கிருபை பெறணும்னா நாம்
விசுவாசத்தின் மேல் விசுவாசிக்க வேண்டும். இப்ப வாசி பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ரோமர் 1:17, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று நாம் விசுவாசிக்கும்படிக்கு, ஒரு விசுவாசத்திலிருந்து இன்னொரு விசுவாசத்துக்கு நாம் போகும்படிக்கு, விசுவாசத்தில் வளரும்படிக்கு, கிருபையில் வளரும்படிக்கு. இன்னும் உங்களுக்கு விளங்கல் என்ன, அப்படியே ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே, நான் பாவி ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு பாவ மன்னிப்பை தாரும், பரிசுத்த ஆவியை தாரும், இயேசுவே நீர்தான் வழி, உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட உடனே விசுவாசத்தினாலே நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலமாய். 2ஆம் வசனம் ரோமர் 5:2, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று. பாத்தீங்களா, விசுவாசத்துக்கும் கிருபைக்கு என்ன சம்பந்தம்? விசுவாசித்து கிருபையை பெற்று. இது ஒரு நாள் காரியமா இல்ல, நிலை கொண்டிருந்து. நிலை கொண்டிருந்ததுன்னா என்ன அர்த்தம்? சஸ்டைன். உன்னை பெற்றிருந்தோம்னா அது நம்மிடத்திலேயே பத்திரமாய் வைத்துக் கொண்டு. விசுவாசத்தை சேதப்படுத்த கூடாது. கப்பல் கவுந்த மாதிரி அந்த விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில A to Z, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அது என்ன அப்படின்னா, கிருபையில் பிரவேசித்த நாம் விசுவாசத்தினாலே சமாதானத்தை பெற்று, பாவ மன்னிப்பை பெற்று, பரிசுத்த ஆவியை பெற்று, தேவ அன்பு ஊற்றப்பட்டு ஒரு வழியில் பிரவேசித்த நாம், அந்த வழியில் எல்லாம் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மிடத்தில் உள்ள விசுவாசத்தை காத்துக்கொண்டு, சேதமடையாமல் காத்துக்கொண்டு, அந்த கிருபையிலேயே நிலை கொண்டிருந்து கடைசியில எப்படி முடிக்கணும் எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனத்தை எடுக்க வேண்டியதில்லை. 2 தீமோத்தேயுல பவுல் எப்படி முடிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை? ஓட்டத்தை முடித்தேன். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்க ஆரம்பிச்சது சரியா இருந்திருக்கலாம். எல்லாருமே அப்படியே லைன்ல நின்று விசில் அடிச்சோடனே டக்குன்னு ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு சிலர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு சிலர் நேற்று கூட ஆரம்பிச்சிருக்கலாம், தப்பில்லை. ஆனால் சாகிற வரைக்கும் பவுல் சொல்றது போல நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கா, எங்கிட்ட நல் மனசாட்சி இருக்கா, அல்லது அந்த நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளாம விசுவாசத்தை சேதப்படுத்திட்டேனா, சுத்த இருதயம் இருக்கா, அந்த சுத்த இருதயத்தில் இருந்து தெய்வீக அன்பு புறப்பட்டு போகுதா, என்கிட்ட இப்ப விசுவாசம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு காலையில் எழும்புனதிலிருந்து இன்னைக்கு இப்ப வரைக்கும் இதைத்தான் நான் தியானித்து அப்படியே மூழ்கி போய் உங்களுக்கு விசுவாசத்தை பிரசங்கிக்கிறேன். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? தொடர்ந்து தியானிப்போம். இந்த விசுவாசத்தை துவக்கி முடித்தவர் யார் சொல்லுங்க. உங்கள் விசுவாசத்தை துவக்கி முடித்தவர் சகரியா போனா வெளியே டேபிள் போட்டு எல்லா புத்தகமும் வச்சிருக்கிறோம். நாங்க தான் நல்ல சபை, எங்க புத்தகங்களை படிங்க, எங்க சபைக்கு வாங்க அப்படின்னு. விசுவாசத்தை துவக்கி முடித்தவர் யார்? அதுல சந்தேகம் இல்லை. அவர்தான் படிக்கணும். ஆண்டவரே, என் விசுவாசத்தை துவக்கி முடித்தவர் நீங்க தான். பவுலை போல நானும் என்னுடைய வாழ்க்கையில ஓடி முடிக்கணுமே,
என்கிட்ட இருக்கிற விசுவாசம், இப்ப நான் எப்படி இருக்கிறேன், என் ஆவி எப்படி இருக்கு? நாம் இயேசுவை பார்த்து ஓடணும். இப்போ இயேசுவை பார்த்து ஓடுறதுக்கு வசதியா வேதத்தில் இதே பவுல் ஞானமாய் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் ஞானத்தை, தேவ ஞானத்தை பேசுகிறோங்கிறார். இயேசு எப்படியெல்லாம் விசுவாசித்தார் அப்படின்னு அவர்கிட்ட போய் கற்றுக்கொள்றதுக்கு முன்பாக பவுலுடைய வார்த்தையின்படியே இந்த ரோமர் எழுதின நிருபத்தில் அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை பேசுகிற அப்போஸ்தலன் அவன், அதாவது எப்பயுமே பெர்ஃபெக்ஷனை உடனே நாம பார்க்க முடியாது. இயேசுடைய விசுவாசத்தை வழங்கிக் கொள்ளணும்னா அது PhD மாதிரி. நாம ஆனாவனாவே இன்னும் படிக்கலன்னு நினைக்கிறேன். ஆகையினாலதான் இன்றைக்கு உங்களுக்கு ஆவியானவர் முதல்ல சரிப்பா சரி இயேசுவை பார்த்து ஓடுங்க, அதுலதான் முடிக்க போறோம். ஆனா அதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அதாவது ஆவணா பாடத்தை படித்து அப்புறம் PhDக்கு போங்க. ஆபிரகாமை போல நீங்கள் விசுவாசித்து நீங்கள் இயேசுவின் விசுவாசத்தை பின்பற்றுங்கள்னு பவுல் சொல்றார். ஆமென். மண்ணுக்குரிய விஷயத்தை பேசினா விண்ணுக்குரியது பழிச்சுன்னு வழங்கும். கள்ள நோட்டு, செல்லா நோட்டு, செல்லா காசு அப்படிங்கறத பேசினா விசுவாசம் மாயமுள்ளதா மாயமற்றதா அப்படிங்கிறது வழங்கும். ஆமென். ரோமர் எழுதின நிருபம் 'இயேசு போன வாழ்க்கையா இருக்கட்டும், பவுல் போன வாழ்க்கையா இருக்கட்டும், விசுவாசத்திலிருந்து இன்னொரு விசுவாசம். தேவன் நமக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், பரிசுத்தவான்களிடத்தில் ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். தேவன் உங்களுக்கு மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் ஒரு நாள் கட்டளையிட்டார், நீங்கள் நுழைந்தீர்கள். ரைட். ஆனா அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையில நாம் வளரணும், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில வளரணும். அதற்கு இயேசுவை பார்த்து ஓடணும். ஆனா இயேசுவினிடத்தில் இருந்த விசுவாசத்தை விளைவிக்கணும்னா அந்த விசுவாசத்தை போதித்த இந்த அப்போஸ்தலன் சொல்றார், நீங்க ஆபிரகாமை பார்க்கணும்னு சொல்றார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். விசுவாசத்துக்கு தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாமிடத்துலதான் இப்ப கற்றுக்கொள்ளணும். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிற மாதிரி இப்ப ஆபிரகாம்கிட்ட இருந்து நாம படிக்கணும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அவர் பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அநேகம் பேர் நாம் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான உடனே ஆமா பிள்ளை இல்லாதவன் பிள்ளைய பெற்றுக்கொண்டாங்கிறது நமக்கு பளிச்சுன்னு வழங்குது. 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் எழுதியிருக்கு. 4:19, ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் ஒரு ஈசாக்கை பெற்றுக்கொண்டான்.
அவ்வளவுதானா? இன்னைக்கு அநேகம் பேர் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் என்ன கல்லையும் மண்ணையுமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், வாரந்தோறும் சபைக்கு வர்றேன், ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன். அப்படிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு இல்ல? ஆபிரகாமுடைய விசுவாசம், அவன் நீதிமானாய் எண்ணப்பட்டான், விசுவாசித்தான், தான் செத்தது தன் கற்பம், தன் சாராளின் கற்பம் செத்தது, பிள்ளையை பெற்றுக் கொண்டான். இதான் அதோட முடிஞ்சு போச்சு. இப்படிதான் எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா விசுவாசத்தின் ரகசியத்தை பேசுகிற பவுல் எப்படி ஆரம்பிச்சாருன்னு 17ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான்னு எழுதியிருக்கு. அப்படின்னா ஆபிரகாமுடைய விசுவாசம் பிள்ளை பெற்றதோடு அல்ல, அதே பிள்ளையை அவன் பலி செலுத்தினான். அப்படிதான் விசுவாசத்தில் வளர்ந்தான் எழுதியிருக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? அநேகம் பேர் வேதத்தை நாம் கரிசனையா சிறு பிள்ளையை போல, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசம் அசைக்கப்படுது, அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு சலிப்பு சஞ்சலம் உண்டாகுது, அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் நிச்சயமில்லாதவனாக இருக்கிறேன், ஆகாயத்தில் சிரமம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா விசுவாசத்துக்கு ஏற்ற நடக்கை கிரியை இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? விசுவாசம்ங்கிறது இப்ப நான் சொன்னது போல ஆபிரகாம் ஈசாக்கை பெற்ற ஒரு ஆரம்பம் மாத்திரம் அல்ல. விசுவாசம் என்பது என்ன வாசம்? 17ஆம் வசனத்துல பிள்ளையை பெற்றான், அப்புறம் அதே பிள்ளையை பலியாக்கினான். இது உங்களுக்கு விளங்குதா? விளங்க வச்சிருவோம்ல. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டில் தீர்க்கமா அது எழுதியிருக்கு, எத்தனையோ முறை தியானிச்சிருக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த பிள்ளை ஒரு கேள்வி கேட்டான். யாராவது சொல்லுங்க பாப்போம், என்ன கேள்வி கேட்டான்? அப்பாவை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து. விறக சுமக்க வச்சுட்டீங்க, சுமந்துகிட்டு இருக்கிறேன், நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆடுங்க. அதுக்கு ஆபிரகாம் பதில் சொன்னானா? அங்க எழுதல, ஆதியாகமத்துல எழுதல. ஆனா என்ன பதில் சொல்லியிருப்பான் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. ஒரு சகோதரன் பேசினார், நம்ம சகோதரன் தான் விக்கர். இந்த ஈசாக்கை பலி செலுத்தும் பொழுது அந்த ஈசாக்கு என்ன வயசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அநேக தாய்மார்கள் மடியில படுக்க வச்சு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, அதுபோல 1 வருஷ பிள்ளையா, அல்லது 2 வயசு பிள்ளையா, அல்லது 3 வயசு பிள்ளையா? தன் கூட நடந்து போனான்னு எழுதியிருக்கு. வீட்டுக்கு போய் தியானிங்க, நான் பேசுற பிரசங்கத்தை எல்லாம் சவால், அதுல தப்பு கண்டுபிடிங்க. ஈசாக்கு he walked with his father, தன் பிள்ளையாண்டனை நடத்தி கொண்டு போனான்னு எழுதியிருக்கு. 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளைய அவனை நடக்க விட்டு தரதரன்னு இழுத்துட்டு போன மாதிரி இழுத்துட்டு போயிருப்பானா? அவளுக்கு கொள்ளாத தகப்பனா? எத்தனை வயசு பிள்ளைய தூக்கிக்கிட்டு போறீங்க நீங்க? எத்தனை பிள்ளைய உங்களோட பக்கத்துல நடத்தி கொண்டு போறீங்க? எத்தனை வயசுன்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல. விவரம் தெரிஞ்ச பயலை தான் ஆபிரகாம் கேள்வி கேட்டானே. எப்படி கேள்வி கேட்டான்? விவரம் தெரியாம 3 வயசு பிள்ளை அப்படி கேட்குமா? ஹலோ, சிந்திச்சீங்களா? அப்போ இந்த கேள்விக்கு மலை உச்சியின் மேல் ஏறிக்கொண்டு போகும்போது பிள்ளை கேட்ட கேள்விக்கு எப்ப பதில் சொல்லியிருப்பான் தெரியுமா? என்ன பதில் சொல்லியிருப்பான் தெரியுமா?
எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 11:18-19. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளைய கையும் காலையும் கட்டி ஒரு ஆட்டுக்குட்டியவோ அல்லது ஒரு சின்ன நாய்க்குட்டியவோ கவுத்துற மாதிரி அவன் பலிபீடத்துல கவுத்தல. விவரமான பையன் நம்மகிட்ட கேள்வி கேட்டவன ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை பிள்ளையினிடத்திலே சொல்லியிருப்பான். மகனே, ஆடு எங்கன்னு கேட்டியப்பா, உன்னையதான் பலி செலுத்த சொல்லியிருக்கிறார். அவன் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு நாம தியானிக்க வேண்டாம். உடனே ஆபிரகாம் விசுவாசமாய் அந்த பிள்ளைகிட்ட எப்படி சொல்லியிருப்பான்னா, மகனே, உனக்கு விளங்குதோ விளங்கலையோ, நீ விசுவாசிக்கிறியோ விசுவாசிக்கலையோ, நான் சொல்றேன், என் விசுவாசத்தை சொல்றேன். நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தவனையும் உயிரோடு எழும்பச் செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அவன் தன் விசுவாசத்தினாலே மகனுடைய கையையும் காலையும் கட்டி பலிபீடத்திலே கிடத்தி அவனை கொலை செய்ய கத்தியை ஓங்கி இருந்திருப்பான். தேவன், நிறுத்துப்பா, நீ இப்ப என்னை விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். தேவன் அவனை பரீட்சித்து அப்படின்னு எழுதியிருக்கு. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு எழுதியிருக்கு, பரீட்சை பண்ணினார், டெஸ்ட் எழுதியிருக்கு. இங்க உட்கார்ந்துக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டிருக்கா? இன்னும் இயேசுடைய விசுவாசத்துக்கு நாம இன்னும் போகல. இப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசம்ங்கிறது ரொம்ப நாள் பிள்ளை இல்லாம இருந்து ஒரு பிள்ளையை பெற்றான், அதான் விசுவாசம். நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையிலே படுதோல்வி அடைந்து சிக்கு திணறி உங்கள் பணப்பிரச்சனையில உங்களுடைய வியாதியில ஏதோ ஒரு விதத்துல தவிச்சு உங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசத்தினாலே பிழைத்தவர்கள் தான், நீங்கள் நீதிமான்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அருமையான சகோதரனே சகோதரியே, விசுவாசத்தின் ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இருதயம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய இருதயம் இப்ப எப்படி இருக்கு? விசுவாசத்தின் ரகசியம் என்ன? ஆபிரகாம் அங்கே ரோமர்கள் நிறுவனத்தில் பவுல் பேசும்பொழுதே அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். From faith to faith, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நாம் பெற்ற பாவ மன்னிப்பு, நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவர், நாம் நுழைந்த ரட்சிப்பின் வாசல், ரட்சிப்பின் பாதையின் நுழைவு, அதுல நாம் ஆபிரகாமை போல் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அங்கே அவனுடைய மனதில் என்ன தோணி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்மளே அநேகம் பேர் விசுவாசத்தின் ரகசியத்தை விளங்கிக் கொள்ளல. நடுராத்திரியில தரிசனத்தின் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் தெள்ள தெளிவாய் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். நீ நேசிக்கிற, நான் உனக்கு வாக்கு பண்ணி ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததி விளங்குன்னு சொன்ன அந்த மகனை நீ பலி செலுத்தணும்னு சொன்னா, இப்போ ஆபிரகாம் என்ன யோசித்திருப்பான்? இது ஏதோ பிசாசனுடைய சத்தம், தேவன் இப்படியா பேசுறாரு? ஏற்கனவே தான் பேசினார்ல, எப்படி பேசினாரு? இதன் மூலமாய் சந்ததி விளங்கும் அப்படின்னு பேசிட்டாரு. இந்த சத்தம் பிசாசனுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி அவன் தட்டி கழிக்கல.
எந்த தேவன் அவரை சார்ந்து அவரை விசுவாசித்து இந்த பிள்ளையை பெற்றெடுத்தேனோ அந்த தேவன் என்னுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கும்படிக்கு, என்னுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கு இப்போ எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறார். இப்போ நான் விசுவாசத்திலிருந்து இன்னொரு விசுவாசத்துக்கு போகணும், கிருபையின் மேல் கிருபை பெறணும், என் விசுவாச வாழ்க்கையிலே நான் பூரணம் அடையணும். அப்போ அந்த விசுவாசம் எப்ப பூரணப்படுது அப்படின்னு சொன்னா, யாக்கோபு சொல்லுவார் கீழ்ப்படிதல்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்கா? சொல்றாரா இல்லையா? யாக்கோபு எழுதின நிருபம் கிரியைன்னு சொல்றார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடந்துகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் பூரணப்படணும்னா நீ கிரியை செய்யணும்னு சொல்ற. ஆனா இப்போ அதெல்லாம் எவ்வளவோ நாட்கள் பேசியாச்சு. கீழ்ப்படிதல், கிரியை அப்படிங்கறதெல்லாம் நீங்க தரவா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. நான் இப்ப தெளிவா உங்களுக்கு விசுவாசத்தின் ரகசியத்தை போதிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு விசுவாசத்திலிருந்து இன்னொரு விசுவாசத்துக்கு. எந்த ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவ்வளவு நாள் காத்திருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தானோ, அந்த ஆபிரகாம் அவனுடைய விசுவாசம் இன்னொரு விசுவாசத்துக்கு, உயர்ந்த விசுவாசத்துக்கு போகும்படிக்கு, அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டு பூரணமடையும்படிக்கு தேவன் யாரை கொடுத்து உன் சந்ததி பெருகும் ஆசீர்வதித்தாரோ அந்த பிள்ளையை பலி செலுத்தணும் சொல்றார். நீங்களும் நானும் என்ன செய்வோம்? செய்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எதையாவது அப்படி கடந்து போய் படிச்சிருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். நான் வாலிபனாய் இருந்த பொழுது நான் பக்கா ஹிந்துவா, யோகியாய், ஒரு சாமியாரா வாழ்ந்தவன். பிரம்மச்சரிய கொள்கையில இருந்தவன். பால் கூட நான் வெஜிடேரியன் சாப்பாடுன்னு சொல்லி பாலை கூட குடிக்காம காந்திய கொள்கையில இருந்தவன். சரி, இந்துவா இருந்த போது எப்படியோ முக்காத்தனமா வாழ்ந்திருக்கிறீங்க. சரி, கிறிஸ்தவனான பிறகு பிறகு குணப்பட்டிருப்பீங்களே. விசுவாசி ஆனேன். விசுவாசி ஆன பிறகும் கூட நான் எப்படி இருந்தேன்? அதே வெஜிடேரியனிசம். என்னுடைய அக்கா வீட்டுல ஒரு விருந்து செய்திருக்கிறாங்க. 10 பேர், சுமார் 10 பேர் உட்காந்து சாப்பிடுறாங்க. எனக்கு மட்டும் சாம்பாரை ஊத்துங்க, எனக்கு மட்டும் ரசத்தை ஊத்துங்க அப்படின்னு சொல்லி, பிரியாணி வேணாம், சிக்கன் வேணாம், முட்டை வேணாம்னு சொல்லிட்டு சாப்பிட்ட மனுஷன் கிறிஸ்தவனாயிருந்த பொழுது. அப்ப எனக்கு வார்த்தையெல்லாம் இருந்துச்சு. இடவு உண்டாக்க புசிக்கிறீங்களே, நான் தான் கறி சாப்பிடக்கூடாதுங்கிறேன், நீங்க என்ன கிறிஸ்தவர்கள்? வயசாயிருக்கிறா, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, ஸ்திரியை தொடாமல் இருப்பது நல்லதுன்னு வேதம் எழுதியிருக்கு. உங்களுக்கு வேதத்துல தெரியாதா? என்னுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய, அதாவது நாம் எத்தனையோ விஷயங்களை நமக்கு சாதகமாய் நாம் மனதில் புரிந்து கொண்டபடி எடுத்துக்கொள்கிறோம். ஆனா விசுவாச பாதைங்கிறது இயேசுவின் இடத்துல தான் கற்றுக்கொள்ளணும். இப்ப இயேசுவின் இடத்துக்கு போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 'இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததை எழுதப்பட்டிருக்கீங்க.
14-15 வசனம். மத்தேயு 3:14-15. யோவான் அவருக்கு தடை செய்து, எதற்கு தடை செய்து? மேல் வசனத்துல யோவானால் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். இப்ப யோவானிடத்தில் ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வந்தார். இப்போ யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான் 14ஆம் வசனத்துல, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இதே யோவான் ஸ்நானகன் தான் அவன் பண்ண பிரசங்கத்தை ஒருவேளை ஆண்டவரே கேட்டிருந்திருப்பார். என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. அப்ப ஆண்டவருக்கும் தெரியும். இப்ப அவர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு வந்து நிற்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது யோவானும் ஞானஸ்தானம் கொடுத்தான். இயேசுவும் யோவான் ஸ்தானமும் தனியா இருந்தாங்களா, இல்ல ஜனங்களோடு ஜனங்களாய் அவர் வரிசையில நின்று ஞானஸ்தானம் எடுத்தாரா? என்ன நினைக்கிறீங்க? வரிசையில் நின்று. வேத வார்த்தை ஆதாரம் எதுவும் இருக்கா, அல்லது நான் கேட்கிறேங்கிறதுக்காக பதில் சொல்றீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 3:21 ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று. அப்போ யாருக்கும் தெரியாம அவர் போய் ஞானஸ்தானம் எடுக்கல. இப்ப அவர் கற்பனை பண்ணி பாருங்க. ஜனங்கள் எல்லாம் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஜனங்கள்லாம் யாரு? யோவான் யாருக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தான்? என்ன எழுதியிருக்கு? பாவிகள், விபச்சாரக்காரர்கள், ஆயக்காரர்கள் எல்லாரும். இப்போ பரிசுத்த ஆவியானவரால் பிதாவினால் போதிக்கப்பட்டு இப்ப வேலை வந்தது. இப்ப நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்னு, யோவான் ஸ்தானம் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஆவியானவரால் ஏவப்பட்ட உடனே இயேசுனுடைய விசுவாசம் என்னத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம்? விசுவாசத்தை துவக்கி முடிக்கிற இயேசு. இயேசுனுடைய விசுவாசம் அவர் எப்படி சோதிக்கப்பட்டிருப்பார்? இங்கிட்ட அங்கிட்டும் பார்த்திருப்பார். எனக்கு முன்னாடி ஒரு ஆயக்காரன், தில்லுமுள்ளு பண்ணவன், அபகரிச்சவன், பின்னாடி சில ஸ்திரீகள், ஊர்லேயே பேர் போன விபச்சார ஸ்திரீகள். உடனே அவருக்கு ஒரு அருவருப்பு உண்டாகி, இவர்களெல்லாம் பாவிகள், இவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கலாம், நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? பாவம் செய்யாதவன். பாவ மன்னிப்புக்கென்று யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். பாவம் செய்யாத நான் எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? எனக்கு பாவ மன்னிப்பும் தேவையில்லை, ஞானஸ்தானமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்படியே போயிருந்திருப்பார் விலகி. சரி, அந்த சுய புத்தியையும் அவர் நீக்கி, விசுவாசங்கிறது என்ன? சுய புத்தியை சாராமல் தேவன் மேல் விசுவாசம் வைத்து, சரி விசுவாசத்தை அவர் பற்றி கொண்டு, சரி ரொம்ப கிளியர் ரீடிங்கோட தான் வந்தோம் நாம இங்க. சரி ஏதோ இடங்கள் இருக்கு, பரவாயில்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தரா ஞானஸ்தானம் பெற்று போய்கிட்டே இருக்கிறாங்க. போய் இவர் யோவான் ஸ்நானகனையும் நெருங்கிட்டார். உடனே எல்லாருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்த யோவான் ஸ்நானகன், என்ன இவ்வளவு தப்பு பண்றீங்க? உங்களால நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்கு, நீங்க என்கிட்ட ஞானஸ்தானம் பண்றீங்க. திருப்பி அவருக்கு என்ன சோதனை? ஆமா, சொட்டா சொல்லு. இப்பதான் சொன்னார், என்னுடைய பாதரட்சை அழிக்கிறதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல, நான் உலகத்தையே ரட்சிக்க வந்த தேவகுமாரன். சரி, பிதா ஞானஸ்தானம் எடுத்து போடுறாருன்னு வந்து நின்னேன். இப்ப இவன் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேங்கிறானே. அப்படியாப்பா, சரி அப்ப இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறோம் அவர் போயிருந்திருப்பார். விசுவாசத்தை துவக்கினவர், அவருடைய விசுவாசம் என்னை விட சின்னவனா இருந்தான பெரியவனா இருந்தான? அவருடைய வார்த்தையை வாசிப்போம். மத்தேயு
3ஆம் அதிகாரம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். என்னை விட ரொம்ப சிறிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகனே, நான் உன்னை விட பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவனா இருக்கலாம். ஆனா நீயானாலும் சரி, நானானாலும் சரி, நாம எல்லாரும் விசுவாசத்தினால் தான் பிழைக்கணும். இப்படி நான் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து, உனக்கு கீழ்ப்படிந்து, விசுவாசத்தினால் பிழைத்து, நானும் நீயும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் பிழைக்க வேண்டும் என்று அவனாலே ஞானஸ்தானம் பெற்றார். அல்லேலியா. நாம அல்லேலியா சொல்றோம், ஆனா பரலோகத்திலிருந்து அல்லேலியான்னு சத்தம் கேட்கல. என்ன சத்தம் உண்டானது? அடுத்த வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, மத்தேயு 3:16, இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இப்ப அல்லேலியா சொல்லுங்க. விசுவாசத்தினால் தேவ பலனை, கிருபையை இயேசு பெற்றார். அவருடைய விசுவாசத்துக்கு தடையா எத்தனை இருந்தது? சுய புத்தி. தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி இருந்தார்னா, பாவிகள் இவர்கள் பாவ மன்னிப்பு தரணும், இவர்களுக்கு ஞானஸ்தானம் தேவை, ஆனா எனக்கு தேவையில்லை, லைன்ல இருந்து விலகி இருப்பார். ஞானஸ்தானம் கொடுக்கிறவன் தேவையில்லை, அப்படியே ஞானஸ்தானம் கொடுக்கிறவங்க, நீங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. இயேசு தன்னை மரணத்தில் ஊற்றி, விசுவாசத்தின் ரகசியம் இதுதான். நீ மரித்திருக்கிறாயா சகோதரனே, சகோதரியே? இப்ப ரோமர் எழுதின நிருபத்துக்கு வாங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை காத்துக் கொள்ளாமல் அநேகம் பேர் போலி விசுவாசத்தில் இருக்கிறீர்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 24-25 எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, விசுவாசம்ங்கிறது, மெய்யான விசுவாசம்ங்கிறது, இயேசு ஆரம்பித்து முடித்த விசுவாசம்ங்கிறது இங்கதான். அதாவது நம்ம எல்லாரும் சிலுவையில மரித்ததைத்தான் பார்க்க விரும்புறோம். அதை பார்த்துட்டோம், பார்த்துட்டு பாவ மன்னிப்பு பெற்றோம். ஆனால் இயேசு ஆரம்பித்து முடித்த, இயேசு நடந்த, பவுல் நடந்த விசுவாச பாதையின் ரகசியத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன? அவரோடு மரிக்கிறதுனா என்ன? அவர் தன் சுய புத்திக்கு மரித்தார். அவருடைய விசுவாசம் இன்னொரு மனிதனுடைய அபிப்பிராயத்துக்கும் மரித்தார். அவனை விட பெரியவன் இல்லவே இல்லை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் சாதனை போல பெரியவன் இல்லை. இவருக்கும் யோவானை குறித்து தெரியும். ஆனா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும், விசுவாசத்தினால் பிழைக்கிற நீதிமான் நான். எல்லாருக்கும் பாதையை உண்டு பண்ணணும், எல்லாரும் என்னை பின்பற்றணும். அவங்களுக்காக இப்ப நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், போய்கிட்டே இருக்கேன். என் பின்னாடி எத்தனையோ பேர் வரப்போறாங்க. துவக்கி முடிக்கிற ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார்? சுய புத்திக்கு மரித்தார், மனுஷருடைய அபிப்பிராயங்களுக்கு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதான் ஞானஸ்தானம். உடனே பரத்திலிருந்து தேவ பலன் அவர் மேல் வந்தது. தேவ கிருபை பலன் அவர் மேல் இறங்கினது, பகிரங்கமாய் சாட்சி சொன்னது. ஆனா நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்துல நடந்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்துல ஒரு இன்னர் விட்னஸ் இருக்கும். அதான் சுத்த இருதயம். நாம இப்படித்தான் விசுவாசத்தை இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளணும். சரி, இப்ப ஆபிரகாமுக்கு திரும்ப போவோம்.
ஒவ்வொன்னா படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தை இப்ப படித்து இயேசுவினிடத்தில் வந்தோம். ஆபிரகாமிடத்தில் திரும்ப போவோம். அவனுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நாம ஏற்கனவே அவன் கீழ்ப்படிந்து அப்படின்னு எழுதியிருக்கு, கிரியை செய்துன்னு யாக்கோபுல. ஆனா இப்ப நாம அப்படி தியானிக்க வேண்டாம். அது ஏற்கனவே பல விதமா தியானிச்சு நீங்க யாரும் வழங்கிக்கல. ஆனா இப்போ நான் உங்களுக்கு பேசுகிற விஷயம், ஆபிரகாம் அவனை பலி செலுத்தின போது, ஈசாக்கை பலி செலுத்தின போது அவன் எப்படி விசுவாசித்தான்? அவனுடைய வார்த்தை அவனுடைய மகனிடத்தில் சொன்னது போல, நான் சொன்னது போல ஒரு வயசுக்கு வந்த ஒரு யூத் அவனைத்தான் அவன் கடத்தி இருப்பான். அவனிடத்துல சொன்ன பதில் தான் அது. ஆடு எங்கன்னு கேட்டியப்பா, பலி ஆடு எங்கன்னு கேட்டிய, நீதான் அப்படின்னு தன்னுடைய விசுவாசத்தை மகனிடத்தில் அறிக்கை செய்தான். அதான் எழுதியிருக்கு. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் உண்டா? தேவன் தான் உன்னை செய்திருப்பார், தேவன் தான் உன்னை கொடுத்திருப்பார். அதற்கு நேர்மாறா நடந்த அனுபவம் உண்டா? நான் சொல்றேன், என்னிடத்தில் எவ்வளவோ அனுபவங்கள் உண்டு. நான் சொன்னது போல சிறியை தொடாமல் இருப்பது நலம் வேத வார்த்தை எழுதியிருக்கு. பவுலை போல, இயேசுவை போல திருமணம் செய்யாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லி நான் நிச்சயித்திருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ இயேசுவை நடத்தினது போல, பவுலை நடத்தினது போல என்னையும் தேவன் ஒரு நாள் நடத்தினார். ஏன்பா நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறையே விசுவாசம் அப்படின்னு சொல்லி, இது உனக்கு சாதகமாகவும் உனக்கு உன்னுடைய சுய புத்தியினாலும் உன்னுடைய விருப்பமாகவும் இருக்கு அப்படின்னு எப்ப உணர்த்தினாரோ உடனே, ஆண்டவரே இன்னைக்கே கல்யாணம் பண்ண சொன்னா கல்யாணம் பண்ணிடுறேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். அதான் விசுவாசத்திலிருந்து இன்னொரு விசுவாசம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நான் வாலிபர்களுக்கு புத்தி சொன்னேன்னு சொன்னா, திருமண விஷயத்தை பற்றி பேச வரும்பொழுது முதல் கேள்வி, முதல்ல நீங்க தேவ சித்தமானால் திருமணமே இல்லாமல் இருப்பதற்கு சாத்தியமா, அந்த வளர்ச்சி அடைந்திருக்கிறீங்களான்னு கேட்பேன் நான். எத்தனை வாலிபர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆனா அவனை பாடம் படிச்சுதான் பிஎஸ்சி போகணும். கிறிஸ்தவன் சொன்னா அவன் விசுவாசத்தினால்தான் பிழைக்கணும். அப்படின்னா தேவன் சொல்லிதான் எதையும் செய்யணும். வயசுக்கு வந்துட்டேன் பிரதர், சதா சோதிக்கப்படுறேன் பிரதர், அல்லது கை நிறைய சம்பாதிக்கிறேன் பிரதர், அல்லது வீட்டுல எனக்கு அம்மாவுக்கு வயசாயிடுச்சு பிரதர், துணி துவைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் பிரதர், அதனால கல்யாணம் பண்ண தீர்மானிச்சேன் பிரதர். முட்டாள். விசுவாசத்தினால பிழைக்கிற நீ உலகத்தான போல பிழைக்கிற. நீ கல்யாணம் பண்றது எதுக்காக கல்யாணம் பண்ற? அதே போல தேவனுக்கு சித்தமானால் கல்யாணமே இல்லாமல் இருக்க தயார்னு சொல்லுகிறவன் தான் அவனுக்கு ஏற்ற துணை தேவன் கொடுப்பார். என்னுடைய நேர்மையான சாட்சி. இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு குழந்தையையும் தேவன் தான் கொடுக்கிறார். ஆகையினால நாம் விசுவாசத்தினால் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி, முக்கியமா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து எத்தனையோ குடும்பங்களை, ஒவ்வொரு குடும்பங்களையும் பாக்குறேன், 10 பேரு 12 பேரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்துட்டு வந்து, ஒரு மாசம் டூர் முடிஞ்சு 3 கான்பரன்ஸ் முடிஞ்சு வந்த உடனே விசுவாசத்துல நிறைந்து பொங்கி என் மனைவி இடத்துல சொல்றேன், வீட்டார் இடத்துல சொல்றேன், சபையிலே பிரசங்கம் பண்ணிட்டேன். எப்படி பிரசங்கம் பண்ணேன்? நான் விசுவாசத்துல இப்ப நிறைந்து வந்திருக்கிறேன். அங்க உள்ள சகோதரர்கள் குடும்பங்களை எல்லாம் பார்த்து 10 பிள்ளைங்க 12 பிள்ளைய வச்சிருக்கிறாங்க. நான் குடும்ப கட்டுப்பாடே பண்ணிக்கிற மாட்டேன். எத்தனை பிள்ளைனாலும் தேவன் கொடுக்கிற அத்தனை பிள்ளையை ஏற்றுக்கொள்வேன்னு என் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை பேசினேன். வீட்டுல பேசினேன். எல்லாரும் என் மனைவி கேட்டு பாருங்க. அப்ப நான் எம்பி படிச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னுடைய மாமனார் மாமியார் கேட்டாங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். சபையில பிரசங்கம் பண்ணேன். 12
அதே போல ஏற்கனவே 4 பிள்ளைகள் பெற்றிருந்த நான் 5வது பிள்ளையையும் என்னுடைய கடைசி பிள்ளையையும் பெற்றெடுத்தேன். 1 மாசம்தான் ஆச்சு. தேவன் பிரபாகர் 6வது பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நேர்மையா பதில் சொன்னேன், இல்ல ஆண்டவரே. அப்ப போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. சரி, எவ்வளவு ஆணித்தரமா நான் விசுவாசத்தை குறித்து பேசினேன், வீட்டுல பேசினேன், சபையில பேசினேன். இப்ப எல்லாரும் தப்பா நினைப்பாங்க ஆண்டவரே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன்னா அப்படின்னா. யாரு தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? டக்குன்னு யாருக்கும் தெரியாம போய் பண்ணிட்டு வந்துரு. பிளான் போட்டு சர்ஜன்ட்ட போய் யாருக்கும் தெரியாம தியேட்டர்லாம் முடிஞ்ச நாள்ல டக்குன்னு நான் ஏறி டேபிள்ல படுத்துறேன், நீங்களும் டக்குன்னு பண்ணி விட்டுருங்க, வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். பிரபாகர், நான் சொல்றத நீ கேளு. ஞாயிற்றுக்கிழமை தான் நான் ஃப்ரீ. இந்த மாதிரி நாள் பூரா வேலை செஞ்சுட்டு கடைசியில உனக்கு ஆபரேஷன் பண்ணேன்னா நான் வெட்ட வேண்டியது இல்லாம ஏதாவது உன்னை வெட்டி விட்டுருவேன். ஞாயிற்றுக்கிழமை நீ வந்தீங்கன்னா நீயும் ஃப்ரீ, நானும் ஃப்ரீ. நிதானமா யாருக்கும் தெரியாம ஆபரேஷன் பண்றேன். எப்படி சோதிக்கப்பட்டிருப்பேன் நான் யோசிச்சு பாருங்க. என்னடா சபையில எத்தனை பிள்ளை நான் பெற்றுக்குருவேன்னு பிரசங்கம் பண்ணேன். நான் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆபரேஷன் பண்ணிட்டு படுத்து கிடந்தேன்னா எல்லாருக்கும் தெரிய வந்துருமே. மண்டி போடுறேன். ஆண்டவர் சொல்றார், யோவான் என்ன சொல்றான், ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் பார்க்காம நான் ஞானஸ்தானம் எடுத்த பொழுதுதான் பரத்திலிருந்து உண்மையில் பிரியமாயிருக்கிறேன்னு சத்தம் உண்டானது. நீ இப்ப உன்னுடைய மதிப்பு மரியாதையை ஜனங்கள் உன்னை குறித்து என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறையே, நீ என்ன விசுவாசி? நீ எப்படி என்னை பின்பற்ற முடியும்? பாண்டிச்சேரியில தான் நான் இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு வரல. ஆனா நம்ம பிரதர் வேஸ்டெக்டமி ஆபரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு, அதனாலதான் சபைக்கு வரலன்னு அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது. அல்லேலூயா. நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன். எனக்கு நல் மனசாட்சி இது. இது மாதிரி எத்தனையோ அனுபவங்களை நான் கடந்து போயிருக்கிறேன். நீங்கள் அப்படி கடந்து போயிருக்கிறீங்களா? உன்னை விசுவாசித்தால் தான் இன்னொரு விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு தெரியுமா, நான் மதிக்கிற மூத்த சகோதரர் சதரியா பூனன், அவர் தன்னுடைய இளம் வயதுல கப்பல் தளத்தில் வேலை செய்து அவர் எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தார். அவர் தேவனால் அழைப்பு பெற்று தன் வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தார். படிச்சிருக்கீங்களா? தெரியுங்களா? அதே தேவ மனுஷன் ஒரு நாள் முழு நேர ஊழியக்காரர்களால் தேவனுடைய நாமம் இவ்வளவு தூசிக்கப்படுதே, எல்லாரும் வெளிநாட்டு பணத்தில் படைக்கிறாங்க, இனிமேல் நான் யாருடைய தயவும் இல்லாம யாருடைய காணிக்கையும் இல்லாம பவுலை போல் சொந்த வேலை செய்து நான் பிழைக்க போறேன்னு தேவன் அவருக்கு உணர்த்தின பொழுது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். மனிதர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க விசுவாசத்தில் வளரவே முடியாது. உங்க புத்தி என்ன சொல்லுது யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் யோசிச்சிருந்தான்னா இந்த பிள்ளையை வச்சுதான் சந்ததியை உருவாகும் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு விசுவாசமா எவ்வளவு நாள் காத்திருந்து பெற்ற பிள்ளை, இதை போய் பலி செலுத்த சொல்லுவாரா? இல்ல, இது தேவனுடைய சத்தம் அல்ல, பிசாசனுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாமல் போயிருந்தானால் பவுல் பேசி இருப்பாரா? ஆபிரகாமின் விசுவாசம் தகப்பன் அவன் என்று வேதத்திலே இடம்பெற்றிருப்பானா? நீங்களும் நானும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஆபிரகாமை போல ஒரு விசுவாசத்திலிருந்து இன்னொரு விசுவாசத்துக்கு போயிருக்கணும். கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லி இருந்த வாலிபன் தேவ சித்தத்தின்படி நான் கல்யாணம் பண்ணுவேன் போயிருக்கணும். எத்தனை பிள்ளைனாலும் பெற்றுக் கொள்வேன் சொல்லி இந்த விசுவாசத்தில் இருந்தாதான் சரிப்பா
உன் திராணிக்கு மேல நான் உன்னை சோதிக்க மாட்டேன், இப்போ நானே உனக்கு சொல்லுகிறேன், நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோ அப்படின்னு தேவனே சொல்லுவார். ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு போகணும். சரி, ஏதோ ஏன் நான் சொந்த கதையை பேசி நான் சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க நீங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் வேத வார்த்தையில தான் உங்க விசுவாசம் இருக்கணும், மனுஷருடைய ஞானத்திலே அல்ல. ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, ரோமர் 14:7 நாம் பிழைத்தாலும் 7 வாசிக்கிறேன். ரோமர் 14:7 நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் இதான். சில புத்தியை அவர் சாரல. மனுஷர்கள் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சிருந்தா அவர் விசுவாசத்தின்படி பிழைத்திருக்கவே முடியாது. இயேசுவினுடைய விசுவாசம் அவருடைய ஞானஸ்தானத்திலே அவர் தன் சுய புத்தியை சாராமல் மனுஷர்களுடைய அபிப்பிராயத்தை அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அப்போ ஒரு சத்தம் உண்டானது, சாட்சி உண்டானது. சரி, தொடர்ந்து வாசிங்கன்னா இங்க பேசப்பட்டிருக்கிறதெல்லாம் கறி சாப்பிடுறது, நாட்களை விசேஷிக் கொள்றது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு விஷயமும் நாம் எப்படி இருக்கிறோங்கிற காண்பிக்குது. முடிவாய் அந்த அதிகாரத்தை எப்படி முடிக்கிறார்? ரோமர் 14 கடைசி, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். உனக்கு இப்ப விசுவாசம் இல்லைன்னா நேர்மையா என்கிட்ட சொல்லி விசுவாசிக்கல ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி. நீ விசுவாசம் இல்லாமல் 6வது பிள்ளை பெற்று பாவம் செய்யாதேன்னாரு. நல் மனசாட்சியுடனே சுத்த இருதயத்துடனே நான் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். அதே போல கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பக்தின்னு நீ நினைச்சிட்டு இருக்க, அது உன் விருப்பமா இருக்கு, உன் சித்தமா இருக்கு. நான் சொல்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. தேவனுடைய சத்தம் கேட்கணும், தேவ சத்தம் கேட்டு விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் வருகிற எல்லாம் நீதி, விசுவாசிக்கலன்னா அது பாவம். ஆமென். விசுவாசத்தின் ரகசியம் இது. ஒரு விசுவாசத்திலிருந்து இன்னொரு விசுவாசத்துக்கு வளரணும். சகோதரிகள் அநேகம் பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்முடைய சபையில ஒரு வளர்ச்சியை நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ ஒரு காலத்துல நானே இந்த மேடையில இருந்து ஏன் நகை போட்டிருக்கிறீங்க, நகை உலகம் இல்லையா, வேத வார்த்தையின்படி உலக மக்களை போல நகை போடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி நானே பிரசங்கித்திருக்கிறேன். என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு நகையை கலக்கிற சகோதரிகள்லாம் உண்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா பிரபாகர் அவர் இப்போ நகை போடலாம்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவங்க பிள்ளைகள் எல்லாம் நகை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, எனக்கு நல்மனசாட்சி இருக்கு. இன்னைக்கு செத்தாலும் தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சியோடு நான் நிற்க முடியும். ஸ்திரீகள் அப்படி வெளிப்படையான அந்த வார்த்தைக்கு அப்படி அர்த்தம் இல்ல. நகை அலங்காரமாய் தான் இருக்கக்கூடாது. ஆகையினால ஒரு காதுல ஒரு தோடு போட்டுக்கிறதோ, ஒரு கல்யாணத்துக்குன்னு ஒரு செயின் போட்டுக்கிறதோ, ஒரு மாங்கல்யம்னு ஒரு இது போட்டுக்கிறதோ பாவம் இல்ல அப்படின்னு தேவன் எனக்கு என்னைக்கு உணர்த்தினாரோ அதைத்தான் நான் பிரசங்கிட்டேன். நீங்க யாரும் என்னும் நினைச்சிட்டு போங்க. ஆனா என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? இந்த சபையிலே ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறீர்களா? அதே வேத வார்த்தையை இப்ப நீங்க வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் இல்ல. விலையேறப்பட்ட வஸ்திரம்னு போட்டிருக்கு,
அப்ப விலையேற பெற்ற வஸ்திரம்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலை இருக்கு. அதே போல அலங்காரம்னா ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருத்தருக்கும் அலங்காரம் இருக்கு. அப்போ தங்கத்தினாலே அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு தான் எழுதியிருக்கு. தங்களுடைய பணம் மதிப்பை எல்லாம் காண்பிக்கும்படிக்கு, அவங்களுடைய அந்தஸ்தெல்லாம் காண்பிக்கும்படிக்கு. ஆனா நகைய கலட்டினவங்க எல்லாம் ஆவிக்குரியவர்கள், நகை போட்டிருக்கிறவர்கள் எல்லாம் உலகத்தார் அப்படிங்கிற மதியினம் இன்னமும் சபையில் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் வளரல. நேர்மையா சொல்லுங்க. உங்களுடைய எத்தனையோ சகோதரிகளுக்கு சரி ஒரு செயின் போட்டுக்கிறது தப்பு இல்ல, காதுல ஒரு தோடு போட்டுக்கிறது தப்பு இல்ல, அது வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இல்ல, அந்த வார்த்தைக்கு அப்படி அர்த்தம் இல்ல. வஸ்திரம் தரிக்காம அமனமானவரை உட்கார்ந்து இருக்கிறேன் நான் இல்லையே, தகுதியான வஸ்திரம் தரித்திருக்கிறேனே. அதே போல தங்கத்தினால் தகுதியான ஒரு தோடோ ஒரு இதோ போட்டுக்கலாம்ங்கிறது உங்களுக்கு தெரியுது, சரின்னு படுது, தேவன் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய கலட்டினேன், இப்ப நான் நிறைய போட்டுக்கிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நல் மனசாட்சி உங்களுக்கு இருக்கா? சுத்த இருதயம் இருக்கா? இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வளவோ படித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நேர்மையான சாட்சி தான். நேற்று நான் செய்ததவே இன்னைக்கு ரைட்டு செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். இன்னைக்கு நேருக்கு மாற ஒண்ண சொல்லுவார் தேவன், அதை செய்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கணும். ஆபிரகாமின் விசுவாசம் அதுதான். இந்த பிள்ளையின் மூலமா ஒரு சந்ததி உருவாகும் எந்த தேவன் சொன்னாரோ அந்த தேவன் தான் நீ பலியாக்கணும்னு சொன்னார். எத்தனை பேர் அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கதறியாப்பன் வேலையை விட்டார், இல்ல இப்போ நீ வேலை பாரு, உன் சொந்த சாப்பாடை சாப்பிடு, நீ ஒரு தொழில் செய், யாருடைய காணிக்கையும் பெற்றுக் கொள்ளாதன்னு சொன்னார். அதனால கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு அவர் மேல அவர் அபிஷேகம் இருக்கு. இதுபோல வேதத்திலிருந்து எத்தனையோ உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். பவுல் அப்பதான் மீட்டிங் போட்டு மூப்பர்கள் எல்லாம் கூடி பேசியிருப்பாங்க, விருத்த சேதனம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அடுத்த அதிகாரத்திலே எழுதியிருக்கோம், திமோத்தியினுடைய தகப்பன் கிரேக்கனாய் இருந்தபடியால், தாய் யூதஸ்திரியாய் இருந்ததால், அங்கே அநேக யூதர்கள் இருந்தபடியினால் திமோத்திக்கு பவுல் விருத்த சேதனம் பண்ணினான்னு எழுதியிருக்கோம். பவுலுடைய விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? அவனை போய் என்னையா இப்படி முட்டாள்தனமா முன்னுக்கு பின்னா நடக்கிற, அங்கதான் உட்காந்து எத்தனையோ சாட்சி சொன்ன, நாங்க பிரஜாதி இடத்துல இப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சோம், விருத்த சேதனமே இல்லைன்னு பேசின, உன் பேச்சை கேட்டு நாங்களும் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணோம், எல்லாருக்கும் நிருபங்களை அனுப்பணும், விருத்த சேதனம் தேவையில்லைன்னு. அடுத்து திமோத்திக்கு விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறையே, யாருக்கு விளங்கும்? உங்களுக்கு விளங்காது. எனக்கு விளங்குது, பவுலுக்கு விளங்கி இருக்கும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். தேவன் என்ன சொல்றாரோ அது அவருடைய வார்த்தைக்கு நேர்மாறா இன்றைக்கு இருந்தாலும், நேற்று விசுவாசத்தின்படி நான் வாழக்கூடாது, இன்னைக்கு நான் விசுவாசத்திலே பிழைத்தேனானால், அவர் சொன்னதுக்கு நேர்மாறாக சொன்னாலும் அதை செய்யணும். அவன் தான் விசுவாசி, அவனிடத்துலதான் நல்ல மனசாட்சி இருக்கும். சுத்தி முத்தும் பார்த்துக்கிட்டு சபையார் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா? அநேக பேருக்கு மனசாட்சியே சுத்தமா இல்ல. மனசாட்சியை குறித்து ஒரு வார்த்தையில வெளிப்பாடு பெற்றிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்றேன். 1 யோவான் திருப்புங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 34 வருஷம் ஆகுது. 34 வருஷமா இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரே அர்த்தம் தான் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். 4ஆம் அதிகாரம், இல்ல இங்கிலீஷ்ல எடுத்துக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறதோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். இப்போ 20ஆம் வசனத்துல வாசித்தோம்,
1 யோவான் 3:20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் எவ்வளவாய் குற்றம் தீர்ப்பார், குற்றப்படுத்துவார். அப்படின்னா 34 வருஷம் வேதத்தை வாசிச்சிருந்தேன். இன்னைக்கும் நீங்க அப்படித்தான் வாசிச்சிருக்கிறீங்களா? ஹலோ, என்ன எழுதியிருக்கீங்க? 1 யோவான் 3:20 என்ன எழுதியிருக்கு? நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய மனசாட்சி குற்றப்படுத்திருக்குன்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? ஒன்னு செய்யறது ரைட்டா தப்பா? சரி, தப்புன்னே சொல்லுவோம் மனசாட்சி. அப்ப நீ என்ன செய்யணும்? மனசாட்சியின்படி வாழ்ந்துட வேண்டியதான் பிரதர். மனசாட்சியை குற்றப்படுத்துதுன்னா தேவன் எவ்வளவாய் குற்றப்படுத்துவார்? முட்டாள் நீ! உலகத்தானா? உலக மனுஷனா? உனக்குள்ள ஆவியானவர் இல்ல? உன்னை உண்டாக்கின தேவன் இல்ல? உன் இருதயத்தை விட பெரியவர் ஒருவர் இல்ல? அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? கேட்டுக்கோமா? கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? ஆபிரகாமுக்கு சொன்னது போல, பவுலுக்கு சொன்னது போல சொல்லுவார். எத்தனையோ விஷயங்கள்ல இதுவரைக்கும் நீ இப்படி இருந்திருக்கப்பா, இப்போ அதன்படி உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றப்படுத்துவது. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், சகலத்தையும் அறிந்த நான் சொல்றேன், நீ நேருக்கு மாறா இப்படி உன்னை செய்யணும்னு சொல்லுவார். காந்தி கறி சாப்பிடாம வாழ்ந்தார். கறி சாப்பிடுறது அவருக்கு பாவமா பட்டது. சாகிற வரைக்கும் கறியே சாப்பிடல. பாவம். மனசாட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்ந்தவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய மனசாட்சியின்படி வாழ்ந்து செத்துட்டார். இன்னைக்கு அநேகம் பேர் அப்படிதான். நான் வேலையை விட்டு வந்தேன் பிரதர் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு நான் வந்தேன். இப்ப சகரியா போனதை போல வேலை செய்து பிழைக்கிறதற்கு இன்றைக்கு விசுவாசம் இல்ல. அன்னைக்கு நான் ஆண்டவருக்காக தான் வேலையை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி உயிர் பெற்றிருந்தேன், இன்னைக்கு செத்து கிடக்கிற வேற சித்தம் செய்ய. வேலையை விட்டவன் ரோமர் 14 என்ன வாசம்? நாம் பிழைத்தாலும் மறித்தாலும் பிழைத்தும் மறித்தும் இருக்கிறோம். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா தேவன் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும். அன்னைக்கு வேலையை விட்டுருந்தேன்னா இன்னைக்கு வேலை செய்ய சொன்னா வேலை செய்யணும். குப்பையும் நஷ்டமாய் விட்டேன்னு பவுல் சொன்னார். ஆனா இரவும் பகலும் வேலை செய்து சாப்பிட்டேன்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு அநேக பேருக்கு நல்ல மனசாட்சி இல்ல. காரணம் இயேசுவினிடத்தில் இருந்த விசுவாசம் அல்ல. அவர் மரித்திருந்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஞானஸ்தானத்தில் மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே வரைக்கும் 30 வருஷம் ஏற்கனவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையே அடக்கம், உயிர்த்தெழுதல். தன் சுய புத்தியை சாராமல், மனுஷருடைய அபிப்பிராயங்களை வாழாமல் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைத்தார். அதனுடைய உச்சகட்டம் தான் ஞானஸ்தானம். பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, அதுக்கு பிறகு ஒரு சத்தம் உண்டானது. அது பிரம்மாண்டமா தேவனுடைய சத்தம் அல்ல, வார்த்தைக்கு வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனம் எடுத்தவர்கள் சத்தமா வாசிங்க. இது யார் கொடுக்கிற சாட்சி? யோவான் அப்போஸ்தலன். இயேசு மரித்திருந்தார், அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படல, மற்றவங்க மறிக்கல, அதனால மறிக்கும்படிக்கு கால்களை முறித்தார்கள். இயேசு மரித்திருந்தார். மரித்திருந்தார்ங்கிறதுக்கு அடையாளமா ஈட்டியில குத்தின போது ரத்தமும் நீரும் வந்தது. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி இயேசு மரித்திருந்தார். 1 யோவான் நிருபத்தை எழுதின அந்த அப்போஸ்தலன் இங்கே நமக்கு புத்தி சொல்றார் சபைக்கு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 யோவான் 5:6. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஞானஸ்தானம் பெற்ற போது
பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, தேவனுடைய சாட்சி. அவர் ஜலத்தினால் மாத்திரமல்ல, ரத்தத்தினாலும் வந்தவர். ரத்தத்தை கண்ட மனுஷன் நான் சாட்சியிடுகிறேன். 7ஆம் வசனம், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவர்களே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு 3 சாட்சிகள் இருந்ததாம், ஜலம், ரத்தம், ஆவி. உனக்கு சாட்சி இருக்கிறதா? இன்னைக்கு இங்க அப்போஸ்தலன் இங்க நின்றிருந்தா இப்படித்தான் பிரசங்கிப்பார். என்ன சொல்லுவார் தெரியுமா? 1ஆம் வசனத்துல, நான் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. என் சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லப்பா, தேவனுடைய சாட்சி அதை விட மேலானது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். உன்னுடைய ஆவியிலே இயேசு வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது என்று உன்னுடைய ஆவியிலே சாட்சி இருக்கிறதா? இயேசுவிடத்தில் இருந்த நல் மனசாட்சி. தேவன் சொன்னார், நான் செய்கிறேன். அப்பா சொல்றார், செய்கிறேன். விருத்த சேதனம் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானித்து வந்த பவுல் அடுத்த அதிகாரத்திலேயே ஒருத்தனை ஊழியக்காரனாய் கண்ணோடு சேர்த்துக் கொள்றதுக்கு தீமோத்திக்கு விருத்த சேதனம் பண்ணார். அப்ப மனிதர்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னா என்னப்பா? தேவன் சொன்னார், நான் செய்கிறேன், எனக்கு நல் மனசாட்சி இருக்கு. அல்லேலூயா. இந்த யோவான் தேவனுடைய 10ஆம் வசனம், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதவனால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். இயேசு விசுவாசத்தினால் பிழைத்தார். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? Is there an inner witness in your spirit? உங்கள் ஆவியிலே சாட்சி இருக்கிறதா? இயேசு வாழ்ந்தது போலேயே சுய புத்தியை சாராமல், மனுஷர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்காம, பவுல் வாழ்ந்தது போலேயே நல் மனசாட்சி அப்பதான் எனக்கு இருக்கும். அப்பதான் அந்த இருதயத்திலிருந்து தூய அன்பு பிறக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் விசுவாசத்தை காத்துக் கொண்டவர்கள். மாறாக இங்க எங்கேயும் ஒரு பார்வை பார்த்துக் கொண்டு, என் பொண்டாட்டி என்ன நினைப்பா, புருஷன் என்ன நினைப்பாரு, பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, சபையார் என்ன நினைப்பாங்க, உலகம் என்ன நினைக்கும், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அவர்களுக்கு இன்ன சாட்சியே இல்ல. இயேசு வாழ்ந்த வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கிறதுங்கிற இன்ன சாட்சியே இல்ல. நம்முடைய அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையை மூடி வைக்க வேண்டியிருக்கு. நான் இப்ப எவ்வளவு வெளிப்படையா பேசுறேன், நீங்க பேச முடியுமா உங்கள் வாழ்க்கையை? My life is an open book. பவுல் வாழ்ந்த வாழ்க்கை ஓபன் புக். அங்க எங்கேயாவது ரகசியம் இருந்ததா? நல் மனசாட்சி இருந்தா எல்லாம் வெளியரங்கமா இருக்கும். நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன், இங்க ஒரு கணக்கு அங்க ஒரு கணக்கு இருக்குமா? இருக்க வேண்டியதில்லை. நாம எல்லாரும் பணத்துல யோசியமானவர்கள். ஆனா தேவன் உங்களோடு என்ன பேசி இருக்கிறார்? அந்த பேசுறதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களா? நம்மளே அநேகம் பேர் வாலிபர்களா இருக்கட்டும், திருமணமானவர்களா இருக்கட்டும், நேருக்கு மாறா பேசி இருப்பார். ஆனா அதுக்கு நாம கீழ்ப்படியல. ஏன்னா கீழ்ப்படியாமல், நல் மனசாட்சி இல்லாமல், குற்றமுள்ள இருதயத்தில், மாயமுள்ள விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களே நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். ஆபிரகாம் பரீட்சிக்கப்பட்டு அவன் தேறினான். இயேசு ஓட்டத்தை முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். நாசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் அந்த மாயமற்ற விசுவாசம் நம் ஒவ்வொருவருடைய ஆவியிலும் களங்கமற்றதா இருப்பதால். ஆமென்.